வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விஷால் டெக் அண்ட் கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக் சம்மந்த பற்றியா கேமிங் சம்மந்தத்தை பற்றியா ஒரு வீடியோ இல்லை. இது வந்துட்டு அஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட ஒரு இதுதான் பார்க்க போகிறோம். அதோட ஒரு கண்டினியூஷன்னே சொல்லலாம். என்னன்னா இன்றைக்கி வந்துட்டு டேட் பார்த்தீங்கன்னா March 7. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இந்த சைட்டில் நடந்திருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மாட்டேங்கிட்ட போன வீடியோவில். என்னென்னா வந்துட்டு இந்த சைட்டோட ஒரு இந்த சைட்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட் வந்து நான் போன வீடியோ சொல்லியிருக்க மாட்டேன். இந்த சைஸோட அளவை 1600 ஸ்கொயர் ஃபீட். சரியா? சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இது கம்பியெல்லாம் கட்டியிருந்துச்சு, இப்போ பார்த்தா கம்பியெல்லாம் காணுமேன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கம்பி கட்டுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பெஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏனென்றால் நமக்கு வந்துட்டு ரெட் சாயிலில் வந்து நிறையா கரையான் வர நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால வந்துட்டுனா ஃபஸ்ட்லேயே பெஸ்ட் அடிச்சிட்டிங்கன்னா ரெட் சாயிலையும் கரையான் வராது. அப்படி நீங்கள் பெஸ்ட் அடிக்காமல் விட்டிங்கன்னா ரெட் சாயிலில் வந்து உங்கள் பில்டிங்கையும் அதை அஃபெக்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பில்டிங் வந்துட்டு 99.9% கரையான்லேருந்து தப்பிக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 3 ஸ்டெப்பாக பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரூப். இப்போ பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஓகே நண்பர்களே, இப்போ வாங்க இன்றைக்கி வந்துட்டு என்னென்ன வேலைலாம் நடக்குது நான் வந்துட்டு காட்டுறேன். கொஞ்சம் கிட்ட போவோம். பாருங்க, இந்த பாக்ஸை காட்டுறேன், கரெக்டாக இருக்கும். என்னன்னா இந்த சிமெண்ட் மாதிரி இருக்குதுல்ல, இந்த சிமெண்ட்டு அது பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு மேட் ஃபுட்டிங் அது பேர். அதுக்கு மேலே வந்துட்டு இந்த பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபுட்டிங். இதுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்துட்டு ஒரு மிக்சர் பண்ணுவாங்க. அந்த மிக்சர் வந்துட்டு எந்த மிஷினில் பண்ணுறாங்க, எந்தெந்த பொருளாக தேவைப்படுதுன்னு அங்கே போய் காட்டுற மாதிரிங்க. இந்த கம்பி பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த கம்பி தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வீடு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இப்போ சப்போர்ட் பண்ணுறது. இந்த கம்பி மேலே தான் பார்த்திங்கன்னா வீடெலாம் இருக்கும். வாங்க இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன மிக்சர் ஊற்றுவாங்கன்னு பார்ப்போம். அது எங்கே ரெடி பண்ணுறாங்கன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டிங் இருக்குல்ல, ஆமாம் ஃபஸ்ட்டு மேட் ஃபுட்டிங், அதோட அளவு சொல்லிடுறேன். அளவு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1.25 அடி. இந்த மிக்சர் ஊற்றுவாங்கன்னு சொன்னால அதோட இந்த பாக்ஸோட ஹைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வந்து மிக்சர் ஊற்றிடுறாங்க, பாக்ஸ் அப்புறம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 2 அடி, அதான் 2 ஃபீட். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பேர் தான் பார்த்திங்கன்னா இந்த இது வச்சுருக்காங்களா கம்பி, இது பேர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு காலம் பொசிஷன். இப்போ இந்த மிக்சர் எங்கே பண்ணுறாங்கன்னு காட்டுறேன். அந்த பாருங்கள், இந்த மிஷின் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். இந்த மிஷினில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு மணல், அப்புறம் ஜல்லி, அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு மிக்சர், மணல் ஜல்லி அப்புறம் எம்சாண்ட் எல்லாத்தையும் சிமெண்ட் மணல் ஜல்லி சிமெண்ட் இது 3த்தையும் சேர்த்து வந்துட்டு நமக்கு மிக்சர் ஆக்கி அதை தான் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே வந்துட்டு கொட்டுவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு செகண்ட் ஃபுட்டிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்பி அதுக்கப்புறம் நல்லா நிற்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எடுத்துருவாங்க. நண்பர்களே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி நான் வந்துட்டு தினைக்கும் என்னென்ன வேலை நடக்குது நான் வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன். தினைக்கெல்லாம் போட முடியாது, என்னாவது ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒரு நாள் தான் போட முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தினைக்கும் போட்டாலும் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். என்னென்னைக்கு ஹைலைட்டாக என்ன நடக்குதோ அதை வந்து நான் தினைக்கும் வீடியோ போட நான் ரெடி. இதே மாதிரி நிறையா வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்குன்னா தொடர்ந்து வந்துட்டு இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு நான் போட்டு இதுக்கு டாபிக் போட்டு தரேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி என்னென்னைக்கெலாம் என்ன நடக்குதோ ஹைலைட்டாக நடக்குதோ நான் உங்களுக்கு தினைக்கும் அப்டேட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் எப்படி ஒரு வீடியோ ரெடி ஆகுதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஐடியா வரும். ஓகே நண்பர்களே, இதோட பார்த்தீங்கன்னா இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சிருவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.